லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 50-50 லாட்டரி ட்ரா நம்பர் 119 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். 119 50-50 லாட்டரி 27/11/2024 503 வச்சு இந்த ரிசல்ட்டை வச்சு தான் இப்போ நம்ம 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் எடுக்க போகிறோம். அதுபோக அந்த டேட் வைஸாக என்ன எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் இருக்குது, அதையும் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். நம்ம டேரெக்டாக ஒரே ரிசல்ட்டை வச்சே ஃபாலோ பண்ண மாட்டோம். 50-50 லாட்டரிக்குரிய ப்ரீவியஸ் ரிசல்ட்டை வச்சும் இந்த டேட் வைஸாக வச்சும் இந்த லாஸ்ட் ரிசல்ட்டை வச்சும் மூணையும் கம்பேர் பண்ணி தான் கரெக்டான ஒரு ரிசல்ட்டு உள்ளே கொண்டு வருவோம். ஓகேங்களா? வெறும் 6 நம்பரில் எப்படி வின்னிங் அடிக்கிறதுன்றது தான் நம்ம சேனலோட ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம 50-50 லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான தரமான ஹாட்ரிக் அடிச்சாச்சு வின்னிங்கு. தொடர்ந்து 3 டிஜிட் வின்னிங் 3 நாளாக தொடர்ந்து. ஓகேங்களா? யாரெல்லாம் கவனிச்சிங்க, கவனிக்கலை அது தெரியலை, மறக்காமல் கவனிச்சுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸுக்கு வாங்க. ஓகேங்களா? இது 3வது நாள் 3 டிஜிட் வின்னிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 3வது நாள் சொல்லி அடித்தேன். நேற்று சொன்ன மாதிரி அடித்தேன். அதுக்கான ஒரு ஒர்க் அவுட் பயங்கரமாக இருக்குது. சும்மா எல்லாருனாலையும் எடுத்துட முடியாது நண்பர்களே. ஓகேங்களா? அதனால் சொல்லியே அடித்தோம். 3வது நாளும் 3 டிஜிட் வின்னிங் கண்டிப்பாக நம்மள கொடுக்குறோன்றத சொல்லி அடித்தோம். நம்ம கொடுத்த ஒரு 6 நம்பர் 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அது என்னென்ன நம்பர்ன்றதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கேஎல் டைமண்ட்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற ஒரு முக்கியமான கெஸ்ஸிங் இது எல்லாமே நீங்கள் வியூ பண்ண முடியும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஎல் டைமண்ட்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட் ரிவீல் தான். நம்ம கொடுத்த நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 197 ஃபஸ்ட்டு நம்பர், 578 செகண்ட் நம்பர், 530 இது மட்டும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குது 530 ஃபோர்த் ஒன் நம்பர் 032. ஓகேங்களா? 032. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 728 ஓகேங்களா? இதில் நமக்கு 530 இது அப்படி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 503 இது மட்டும் உல்ட்டாவாக மாறி இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் பாக்ஸாக போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் ஒரு வின்னிங், சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங் தான். நம்ம எப்பயுமே நம்ம சேனலில் வின்னிங்கை இது பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம போடுற நம்பருக்கு எப்படி நம்பரை ஈக்குவல் பண்ணுறது, அதாவது நட்டம் ஆகாத அளவுக்கு எப்படி ஈக்குவல் பண்ணுறது, அதுதான் நம்மளோட சேனலுடைய ஃபஸ்ட்டு நோக்கமே. ஃபஸ்ட்டோட நம்மளுடைய டிஸ்க்ளைமரே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். ஓகேங்களா? இதைத்தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிடுவோம். எடுத்து தான் கம்பேர் பண்ணி தான் பண்ணுவோம். அதனால் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் சூப்பராக விளையாடலாம். இப்போ 3 டிஜிட் வின்னிங்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டீங்க. ஓகேங்களா? 3 டிஜிட் வின்னு என்ன நம்பர்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த 503. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிசி 03. பிசியில் வந்து 03 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து நம்ம ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம் இல்லையா, ஆல்போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 5 உள்ளே கான்ஃபிடென்ட்டாக வருதுன்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அதே மாதிரி 5 கரெக்டாக உள்ளே வந்துச்சு. எப்பயுமே நம்ம சேனல் வின்னிங்கை நோக்கி தான் கரெக்டாக மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கோம். வின்னிங்கை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். எப்பயுமே நீங்கள் யாராவது மறக்காமல் வின்னிங் எடுத்திருந்தீங்கன்னா எங்களை மோட்டிவேட் பண்ணுற ஒரு மோட்டிவேஷனில் சூப்பர் சாட்டும் பண்ணலாம். ஓகேங்களா? அதை மட்டும் யாருமே பண்ணவே மாட்டீங்க. இப்போ வாங்க நம்ம 50-50 லாட்டரிக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் என்னன்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? 503 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நம்ம பார்க்க போகிறது 27/11/2024 ஒரு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 257. ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்பர் 257 082. ஓகேங்களா? 082. அதுக்கு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 329. ஓகேங்களா?
அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 425 ஓகேங்களா. 425 அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 938 ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். அதனால் பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 461 ஓகேங்களா. 461 நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 503 வச்சு 50-50 லாட்டரி 119 ட்ரா நம்பரை வச்சும் அதுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். ஹைலைட்டாக வந்த நம்பர் தான் இது. 257 082 329 425 938 461 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 டிஜிட் பாக்ஸாக போட ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்போ தான் நம்மளுக்கான ஒரு வின்னிங் நம்மளை தேடி வரும் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபி ஏசி பிசி ஓகேங்களா. இதில் நமக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 800274 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 29 30 24 ஓகேங்களா. 24 இது ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் ஓகேங்களா. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5885 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர். இல்லைன்னா அப்படியே 5ம் 3யும் கூட மறுபடியும் அப்படியே ரிப்பீட் ஆகலாம், வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதையும் உல்ட்டாவாக்கி போட்டுக்கோங்க 53 இதையும் கூட. நம்மளுடைய 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 80 02 74 29 30 24 53 5885 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா அந்த நம்பர் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னுடைய தனிப்பட்ட 3 டிஜிட் பாக்ஸ். 3 டிஜிட் தான், பாக்ஸ் கிடையாது. இது வந்து கேவலமாக இருக்குது. 3 டிஜிட்டில் ரொம்பவும் சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 781 ஓகேங்களா. 781 867 அவ்வளோதான் நண்பர்களே. 781 867 இது ரெண்டும் முக்கியமான ஒரு நம்பர். நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது 4 டிஜிட் மட்டும் அடிச்சிட்டோம்னா சின்ராஸாக கையில் பிடிக்க முடியாது. 4 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் நம்ம சேனலில் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லிக் கொடுக்குறோம் ஓகேங்களா. யாருக்காவது புரியலைன்னு மறக்காமல் நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நம்பர் 8191 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 0279 தேர்டு ஒன் நம்பர் 6524 ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் நம்பர் ஓகேங்களா. ஃபோர்த் ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 2441 ஓகேங்களா. இது நம்மளுடைய ஒரு 4 டிஜிட்டுக்கான 50-50 லாட்டரியில் அதிகபட்சம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் ஓகேங்களா. ஃபாலோவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நம்பராக கூட எடுத்துக்கலாம். 8191 0279 6524 2441 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கங்க. நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது
ஆல் போர்டுனாலே நம்ம என்ன எடுப்போம், எல்லா போர்டையும் எடுப்போம். அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷலை. இதில் 8 உள்ளே வரணும், 0 உள்ளே வரணும். ஓகேங்களா? இது வந்து கன்ஃபார்மான நம்பர். 8 0 கண்டிப்பான முறையில் உள்ளே வருது, வரணும், வந்தாகணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 4. இதில் ஏதாவது 2 நம்பர் கண்டிப்பாக உள்ளே வரும். 804ஐயும் கூட 3 டிஜிட் பாக்ஸாக போட்டுங்க. போட்டு கவனமாக லிமிட்டாக நம்பரை ப்ளே பண்ணிக்கோங்க. நம்மளுடைய 50-50 லாட்டரிக்குரிய ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் 4 டிஜிட்டில் 4 நம்பர், 3 டிஜிட்டில் ஒரு 6 பாக்ஸு, ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு 8 நம்பர். எல்லாத்துலேயுமே வின்னிங் வர்ற அளவுக்கு தான் அடிச்சிருக்கோம். ஹாட்ரிக் அடித்தாச்சு. நீ மறுபடியும் வின்னிங் மாதத்துக்கு ஒரு 10 வின்னிங் அதை அடித்தாதான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ தான் எந்த ஒரு விதமான லாஸை நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆல்ரெடி பல விதமாக லாஸ் ஆயிடுச்சு. இனி எந்த விதத்திலும் லாஸ் ஆகக்கூடாது. இது நமக்கேற்ற மாதம், இது நம்ம மாதம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோ ஆகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடுவோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.